சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், என்னென்ன விஷயங்கள் குறித்து அதிகாரிகள் கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வருகிறது துணை முதலமைச்சரால்? டிட்வா புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்த தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை என்பது பதிவாகி வருகின்றது. தினந்தோறும் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் என்று தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழையில் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள், அதே போல மாநில அந்த பேரிடர் அந்த மேலாண்மை துறை சார்பில் செயல்பட்டு வரக்கூடிய மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் தற்பொழுது தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். இந்த ஆய்வின் பொழுது துணை முதலமைச்சரிடம் ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து அந்த எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் விளக்குகின்றார்கள். குறிப்பாக இந்த வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படக்கூடிய அந்த புதிதான அந்த தரவுகள், அதே போல எச்சரிக்கைகள், அந்த எச்சரிக்கை சார்ந்து மாநில அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றது. சுமார் 24,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு எச்சரிக்கை கொடுக்கும் பொழுதும் மாநில அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றது என்று அதிகாரிகள் துணை முதலமைச்சரிடம் விளக்கி வருகின்றார்கள். நேற்று வரை சுமார் 85,000 ஹெக்டேர் பயிர் மழைநீரில் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதலாக கணக்கெடுப்பு பணியும் தொடங்கி இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு துறை சார்ந்தும் இந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்தந்த மாவட்டங்களிலிருந்து பெறப்படக்கூடிய நடவடிக்கைகள், அங்கு இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கை, அதே போல மக்களை பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்களா, அவர்களுக்கு தேவையான என்னென்ன உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன, அதே போல தற்பொழுது எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டால் கூட இந்த புயல் என்பது முற்றிலுமாக கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு சென்றிருப்பதாக நேற்றைய தினம் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.எஸ். ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். இருப்பினும் மாநிலம் முழுவதும் எந்த ஒரு தகவல்களையும் முழுமையாக, அதாவது பிரையாரிட்டி அடிப்படையில் அதனை உடனடியாக செயல்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவுகள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்று துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அந்த மழையுடைய அளவு விகிதம், அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகள், அது சார்ந்து மாவட்ட நிர்வாகங்கள், அந்த ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என ஒரு விரிவான விளக்கங்களை அதிகாரிகள் கொடுத்திருக்கின்றார்கள். அதிகாரிகளிடம் அவர் கேட்டிருந்து வருகின்றார். அடுத்தடுத்த நாட்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும், தற்பொழுது ரேடாரில் கிடைக்கக்கூடிய அந்த மேகக்கூட்டங்களுடைய பகுதி, கடலிலிருந்து அந்த மேகக்கூட்டங்கள் தரைப்பகுதிகள் நுழையக்கூடிய பகுதி, எந்த இடத்தில் அதிகமான மழை பெய்கின்றது என்பது தொடர்பான விரிவான தரவுகளை அதிகாரிகள் கொடுத்து வருகின்றார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து வருகின்றார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தும் காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.